விக்கிரவாண்டி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியும் இல்லை, யாருக்கும் ஆதரவும் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை எந்த தேர்தலிலும் போட்டியில்லை என விஜய் திட்டவட்டம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விரைவில் நடைபெறும் என அறிவிப்பு. தொடர்ந்து மக்கள் சந்திப்பு பயணங்கள் நடைபெறும் என்றும் பொதுச் செயலாளர் ஆனந்த் தகவல். கருணாநிதியின் எழுத்தில் உருவான தொலைக்காட்சி தொடர் ராமானுஜர் என்ற பெயரில் நூலாக வெளியீடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்படாத வெளி மாநில பதிவெண் கொண்ட 547 ஆம்னி பேருந்துகளை இயக்க இன்று முதல் தடை. மீறி இயக்கினால் சிறை பிடிக்க போக்குவரத்து துறை முடிவு. மினி பஸ்களுக்கு மீண்டும் அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு. அதிகபட்சமாக 25 கிலோமீட்டர் தூரம் வரை அனுமதி வழங்கப்பட வாய்ப்பு. மேற்கு வங்கத்தில் 9 பேரை பலி கொண்ட ரயில் விபத்தில் சரக்கு ரயிலின் ஓட்டுநர் மீது தவறில்லை என தகவல். தானியங்கி சிக்னல் முடங்கிய நிலையில் ரெட் சிக்னலை தாண்டி செல்ல அனுமதி தரப்பட்டிருந்ததாக வெளியான ஆவணம். சென்னை அருகே பூந்தமல்லியில் 10 சென்டிமீட்டர் பெய்த மழை. அறிஞர் அண்ணா அரசு பள்ளி வளாகத்தில் குளம் போல் தேங்கிய நீர். பால் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் குறைத்த ஆரோக்கியா நிறுவனம். தயிர் விலையும் கிலோவுக்கு 4 ரூபாய் குறைப்பு. அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு புதிய பொறுப்பு வழங்கிய திமுக தலைமை. விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக அவைத் தலைவராக நியமனம். அடுத்த மாதம் தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் வருமான வரியை குறைக்க மத்திய அரசு திட்டம். ஆண்டுக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டுவோருக்கு சலுகை வழங்கப்பட வாய்ப்பு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக புதுக்கோட்டை மீனவர்கள் 4 பேர் சிறைபிடிப்பு. ஒரு விசைப்படகையும் பறிமுதல் செய்து காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை. திமுக அரசு நடவடிக்கைகள் டெல்டாவில் பாசன பரப்பும் விளைபொருள் உற்பத்தியும் அதிகரிப்பு. காவிரி நீரை பெற அரசு தவறிவிட்டதாக இபிஎஸ் குற்றம் சாட்டிய நிலையில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பதிலடி. சென்னை திருவொற்றியூரில் பெட்ரோல் பங்க் கம்பம் மீது மோதி இளைஞர் உயிரிழப்பு. கடந்த ஆண்டே விபத்தில் சிக்கி மீண்ட நிலையில் மீண்டும் அதிவேகம் காட்டியதால் பறிபோன உயிர். கோவை காந்திபுரம் 100 அடி சாலையில் மூடப்படாத பாதாள சாக்கடை குழியில் விழுந்த பெண் படுகாயம். விபத்தை தொடர்ந்து குழியை மூடிய கோவை மாநகராட்சி ஊழியர்கள். இபிஎஸ் தலைமையை ஏற்றால் சசிகலா உள்ளிட்டோரை கட்சியில் சேர்ப்பது பற்றி பரிசீலிக்கப்படும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி கருத்து. அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என டிடிவி தினகரன் திட்டவட்டம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஆப்கானிஸ்தானை 104 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய மேற்கிந்திய தீவுகள். பவுண்டரி சிக்சர்கள் பறக்கவிட்டு 98 ரன்கள் குவிந்த நிக்கோலஸ் பூரன் ஆட்டநாயகனாக தேர்வு. திருச்சி மாவட்டம் லால்குடி அரசு மருத்துவமனையில் போதிய எம்ஆர்ஐ ஸ்கேன் உள்ளிட்ட வசதிகள் இல்லாததால் பல்வேறு சிகிச்சைகளுக்கு திருச்சிக்கு நோயாளிகள் செல்ல வேண்டியுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், லால்குடி மருத்துவமனையில் என்னென்ன வசதிகள் இல்லை, எதற்கெல்லாம் மக்கள் வெளியே செல்ல வேண்டியிருக்கிறது, விவரங்கள்?
பவித்ரா, திருச்சி மாவட்டம் லால்குடி என்பது விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் அடங்கிய ஒரு பிரதானமான பகுதியாக இருக்கிறது. இங்கு சுதந்திர இந்தியாவிற்கு முன்பே 1917ஆம் ஆண்டு இங்கு மருத்துவமனையானது அமைக்கப்பட்டு விட்டது. இத்தகைய சிறப்புமிக்க மருத்துவமனையில் அவசர கால உதவிக்காக செய்யக்கூடிய மருத்துவர்கள் இங்கு இல்லை என்பது பொதுமக்களின் பிரதானமான குற்றச்சாட்டாக இருக்குது. இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக இதே பகுதியை சேர்ந்த விவசாய சங்க தலைவர் வீரசேகரன் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான தேவை இருக்கு அதை பற்றி சொல்லுங்க. இது ரொம்ப இந்த தாலுகாவுக்கான ஒரு பிரதானமான ஒரு மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் சீசனல் ஃபீவர்களுக்கு நல்ல முறையில் வைத்தியங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஆனாலும் விபத்து மற்றும் அவசரகால நிலைகளுக்கு இங்கே வரும்பொழுது உரிய மருத்துவர் இல்லை, குறிப்பாக ஆர்த்தோ டாக்டர்கள் இல்லை. இந்த பகுதியில் மட்டுமே ஜனவரி மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு 40 ஜல்லிக்கட்டு நடக்கும். ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுலேயும் ஒரு குறைந்தது 20 பேருக்கு மேலே விபத்து நடக்கும். அந்த விபத்தில் இருக்கவர்களை காப்பாற்றுவதற்கு அவர்களுக்கு உடனடி உதவி செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் இந்த மருத்துவமனையில் இல்லை. அடுத்த மாதிரி இப்போ புதுசாக சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலை ஒன்று திறந்திருக்காங்க. அந்த நெடுஞ்சாலை வந்ததில் நிறைய விபத்துகள், புதிய சாலை புதிய இதில் நிறைய விபத்துகள் ஏற்படுகிறது. அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு வரக்கூடியவர்களை அந்த கோல்டன் ஹவரில் காப்பாற்றுறதுக்கான அருகாமையில் உள்ள மருத்துவமனை இங்கே தான் கொண்டு வராங்க. ஆனால் இங்கே வந்து அதுக்கான போதிய மருத்துவ வசதி, இசிஜி மற்றும் இதெல்லாம் இல்லை, ஸ்கேனிங் மற்றும் மற்ற விஷயங்கள் எதுவும் இல்லை. ஆகையினால இங்கே வந்து சிறப்பான வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்து இந்த பகுதி மக்களை காப்பாற்றணுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கு. பவித்ரா, மற்றொரு வந்திருக்காரு, இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். இந்த மருத்துவமனையில் வந்து எப்படி பாத்துக்கிறாங்க, என்ன மாதிரிலாம் தேவைகள் இருக்கு அதை போய் சொல்லுங்க. மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் லால்குடி பகுதியை சேர்ந்தவன். நான் வந்து ஒரு சர்க்கரை நோயாளி. 3 மாதத்துக்கு ஒரு திருப்பு வந்து ரத்த ஆய்வு பண்ணுறதுக்காண்டி வரோம். காலையில் 8 மணிக்கு ரத்த ஆய்வு எடுத்து அப்புறம் 2 ஹவர்ஸ் கழித்து மறுபடியும் நம்ம பிளட் டெஸ்ட் கொடுக்கணும். ரிப்போர்ட்டு மறுநாள் காலையில் கொடுக்குறாங்க. அந்த 2 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஃபோர் அதிலே வந்து 1 ஹவர் லேட் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் வந்து ஒவ்வொரு டாக்டர் இருக்காங்க, ட்ரைனிங் டாக்டர் இருக்காங்க, அது கூட பரவாயில்ல. இங்கே வந்து ஏழை மாத்திரை கொடுக்கல பார்த்தீங்கன்னா மாத்திரை சீட்டை பார்த்துட்டு கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இப்படி நீட்டிடுறாங்க. இருக்கிற வந்து படிப்பறிவு இல்லாத மக்கள் இருக்கிற இந்த கிராமத்தில் இந்த மாத்திரை இந்த நேரத்தில் போடணும், இது சாப்பாட்டுக்கு முன்பு போடணும், சாப்பாட்டுக்கு பின்பு போடணும், அது சரியான சொல்ல வர்றதுக்கு தெரியாது. அவங்க பாட்டுக்கு இந்த மாத்திரை எப்படி யூஸ் பண்ணுறது என்னன்னு தெரியாமல் சரி அரசு மருத்துவமனைக்கு வந்தால் நம்ம உடல்நிலை சரியாயிரும்ன்ற அந்த நம்பிக்கையின் பேரில் இங்கே வராங்க. அது இல்லாமல் போதியான வழிகாட்டுதல் கிடையாது. முதல்ல ரிசப்ஷன் ஒன்று இருந்து, தம்பி பிளட் டெஸ்ட்டுக்கு இங்கே போங்க, டாக்டரை இங்கே பாருங்கள், ஓபி சீட்டு இங்கே வாங்குங்க, அதுக்கு கூட சொல்கிறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. ஆகுனா வந்து ஒரு மரியாதை இல்லாமல், அதாவது ஒரு வெளியாள்கிட்ட எப்படி வந்து பேசுவாங்களோ அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ்ன்றதே கிடையாது. ஜெனிஃபர், இப்போது தாம் ஏற்கனவே இந்த உள்நோயாளியாக வந்த ஒருவரிடம் கேட்டோம். இந்த லால்குடி அரசு மருத்துவமனை பொறுத்தவரை இவர்கள் இங்கிருந்து ஸ்ரீரங்கம் மருத்துவமனைக்கோ அல்லது திருச்சி அரசு மருத்துவமனைக்கோ அனுப்பி வைக்கும் பணிகளை மட்டுமே செய்து வருகிறார்கள். எனவே இந்த முக்கியமான மருத்துவமனை. எனவே இந்த மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், தேவையான மருத்துவ உபகரணங்கள் அனைத்தும் வழங்க வேண்டும். இதை முழுமையாக தரம் உயர்த்த வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த மருத்துவமனைக்கு தேவை அறுவை சிகிச்சை என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஜெனிஃபர், நிச்சயமாக தொடர்ந்து மக்களினுடைய அடிப்படை தேவையான மருத்துவ தேவையை இந்த கோரிக்கையின் மூலம் அரசின் செவியை எட்டும் என எதிர்பார்க்கலாம்.